தேனி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அல்லிநகரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். தோசமாவை புளிக்க வைக்குது, பாலை நீ தயிராக்கு பார்ப்போம். பால் எப்படி தயிராகுது? அதுக்கு வேற ஆளு ஒரு ஆளு வேலை செய்யுது. பல லட்சக்கணக்கான விஞ்ஞானி எங்க வேலை செய்யறான். தம்பி, இத கத்துக்கணும் தம்பி. நீ மனித அறிவு தோற்று போய்விட்டது. நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறா, அந்த இருக்க மருதாணி செடிக்கு நீ தண்ணி ஊத்துறா, அது வேற இருக்க தண்ணியை எடுத்துக்கிற முடியாதுடா தம்பி. இந்த அறிவியல் உயிரியல் உண்மை நீங்க எடுத்துக்கிற முடியாது. இது மண்ணில்ல, பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்களின் திரட்டுடா. அதான்டா மண்ணு. பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. பூஞ்சை, பாக்டீரியா, காளான்கள் என்று கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது தன் உணவுக்கு நீரை எடுத்துக்கிறது. எடுத்து இந்த மரம், செடி, கொடி இதுகளுக்கெல்லாம் உணவாக மாற்றி கொடுக்குது. அங்க ஒரு வேருக்கு கீழே ஒரு பெரிய தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இத கத்துக்கிறாம தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்ல, நான் இவனை கூட்டிட்டு வந்தும் பயன் இல்ல. ஏன்னா நாங்க அன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து பேசும்போது என்ன அந்த ஓட்டு கேட்கும்போது ஒன்னும் இப்படிலாம் சொல்ல, இது எதோ சொல்றான். உண்மையை தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சு தான். என்ன உண்மை பேச்சு தான், சத்திய பேச்சு தான். எங்களை நீ நல்லா தெரிஞ்சுக்க. உண்மையை பேசுவான், கொஞ்சம் ஓங்கி பேசுவான், சத்தமா சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமா பேசுவோம். நான் உன்னை காதலிக்கிறேன். காதலிச்சு கைவிட்டு போயிடாத, ஒரு ஓட்ட போட்டு போயிரு. என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா ஓட்டு போடு, எல்லாரையும் போட சொல்லு. இவ்வளவுதான். எனவே என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க எங்க பெற்றோர்கள், பெருமை மிகுந்த தமிழ் பேரினத்தின் மக்கள், இந்த எளிய பிள்ளைகள், எங்களை கற்றறிந்த பிள்ளைகளை, இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு வந்திருக்க பிள்ளைகளை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி மதன் ஜெயபால் அவர்கள் இங்க பாருங்க, அவன் படித்தவன், லண்டனிலே முதுகலை படித்து வந்தவன், படித்த வேலைக்கு போகாமல் அவன் பாட்டுக்கு மருத்துவம் பார்த்து 10 பேருக்கு மருத்துவம் பார்த்தா ராஜா மாதிரி வாழலாம். ஆனால் இந்த வெயில்ல வணங்கி நிக்கிறான்னா, நான் வாழ்வது போல என் இன மக்களும் வாழணுங்கிறதான். அறிவு செல்வத்தின் பயனே ஈதல் என்று கற்பிக்குது. ஈதல் இசைவட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று தமிழ் மறை போதிக்குது. உயிருக்கு கூட ஒரு சம்பளம் இருக்கு. உயிருக்கு சம்பளம் இருக்கா சீமா? இருக்கு. எது? செல்வத்தின் பயனே ஈதல் இசைவட வாழ்தல், எல்லாருக்கும் கொடுத்து புகழ் பெற்று வாழணும். அது இல்லைன்னா உயிருக்கு சம்பளம் இல்லைங்கிறான், உயிருக்கு பெருமை இல்லைங்கிறான்.